நான் உன்னை கேட்டேன். அதான் என் கூட இருக்கிறாங்க மாமியார். தாலி நீ கட்டவும் மாமனார் கட்டினானா? நான் 1.5 முடிச்சு போட்டேன். என் மாமியார் 3 முடிச்சு அது போட்டுச்சு. எது கேட்டாலும் எடுக்க முடுக்க பேசுறேன். எப்படி நீ? நான் ஏன் கட்டின தாலி ஒரே முடிச்சு தானே போட்டு 2 முடிச்சு அவங்கள புடி போட்டுருவோம். சரி, உனக்கு எத்தனை மனைவிகள் உனக்கு? ஒரே பொண்டாட்டி. எனக்கு 2 மனைவிகள் மனது இருக்குது. 2 பொண்டாட்டி? ஆமா. எங்க எக்ஸ்போர்ட் வேலைக்கு போறாங்களா? என்னடா நான் கடவுள்றான்ற எக்ஸ்போர்ட் வேலைக்கு போறாங்க. கடவுள் 2 பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கு. அப்படி முதல் மனைவியாகப்பட்டவள் அப்பேற்பட்ட பார்வதா தேவி பிரபுடிக்கு என்ன பார்வதி வீட்டுக்காரர் நீயா? பார்வதியா? எங்கடா இந்த பார்வதியா? ஓ பிச்சட்டு ஒன்று பூ வித்துனுங்கண்ணா. அச்சா ஒரு 50 பூ கொடுனா போதும். எந்த காலிக்கு புளி அண்ணம்மா வீட்டுக்காரா? அந்த பார்வதி கிடையாதுடா. கைலாகிரி நாட்டிலே வாழக்கூடியவள். இந்த பார்வதியா? எந்த பார்வதி? ஊட்டான வேலை செய்தேன் போயிட்டு நான் பார்வதி நடுக்கிட்டு போதும். அந்த பார்வதி கிடையாது. கைலாகிரி நாட்டிலே வாழக்கூடியவள் அப்பேற்பட்ட பார்வதா தேவி மனமுடித்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து 2 பசங்க. ஆமா. முதலாக பிறந்தவள் யார் தெரியுமா? விநாயகர் பெருமான். இவங்க யாரும் பெச்சு பண்ண உட்காந்து யாரா? விநாயகர் அண்ணன் காட்டவர். அந்த விநாயகர் கிடையாதுடா. ஆடை முகத்தோன். ஆமா. அப்பேற்பட்ட ஆடை முகத்தோன் சொல்லக்கூடிய விநாயக பெருமான். ஆமா. முதலாகவே பெற்றெடுத்து 2வது முறையாகவே 6 படை வீடு கொண்டவன் முருக பெருமானை பெற்றெடுத்து. முருகர எந்த முருகர? அத அங்கறாரு. எங்க அங்கறாரு அண்ணனே? முருகர் தெரியாது எனக்கு. நைல குத்தக்கற விடுறோம் ஒரு முருகா. எங்க முருகன்? நான் கடவுள்றா. நான் அந்த முருகன் சொல்லுவேன். நீ அந்த முருகன் கிடையாது. எங்க முருகன்? நான் கடவுள். கடவுள். ஆட போறான்னு பேசுற? ஐயா நூல்ல அடிக்க அப்படியே போயிட்டு வந்து போட்டு. செம்பேடு அடக்காதீங்க. அது செம்பேடு டேய். என் ஜடாமுரம். ஐயா என்னையா பம்பியா? டேய் ஜடாமுரனாது. சரி மாமா. மாமா மறுபடியும் மாமான்றான் பாரு. என்னடா பண்றது அவனே? டேய் என் ஜடாமுரம். ஆமாமா. இப்ப கூட ஆன்ஸ் குத்துறான் அவனுக்கு. நீ ஆன்ஸ் குத்துறீங்க கேட்டாங்க போனீங்க. சொல்றேன். பரமசிவன் கூட பப்பு நட ஆன்ஸ் வாங்கிக்கிறாரு. ஒரு பேர் இருக்கு. ஆன்ஸ் வாங்கிட்டு சொல்ல மாட்டாங்க வந்து. ஆமாமா. ஆன்ஸ் போட்டுரு அப்படின்னுங்களா? உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஏய் தகுந்த வேஷம் கிடையாது. இல்லைன்னா உங்க அக்கா அது மாதிரி பேசுவேன். நீ யாரடா உங்க அக்கால ஓய்னுக்கிறீங்க? ஆடா உங்க அம்மா. ஏய் கேதில்ல அது பையா. என் ஓட்டாண்டி சிந்தி போதா வெளியில்ற நீ. நான் சிந்தி போதுறேன் ஓட்டாண்ட. ரேஷன் ஆச்சு. யாரு கூட சிந்துதா இல்லையா அந்த ரேஷன் ஆச்சு? அத்தியத்திரமா மீத்திங்க இட்லி சுட்டுக்கானடா. அதையா இப்படி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அதையா எனக்கு இன்னொரு மனைவி இருக்கின்றார். ஒரு பொண்டாட்டி சொன்ன பார்வதி. இன்னொரு பொண்டாட்டி எனக்கு. அவள் மீது நான் காதல் ஆசை கொண்டேன். அதுல அப்பேவா? ஆமா. நீங்க லவ் பண்ண தொட்டாயே இப்ப எல்லா பேரும் வீட்டு ஓடிக்குது. தாலி கூட அன்றைக்கு நடந்ததுதான் இன்றைக்கு பூ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இட்டு வரணும்னா தாலி கட்டுறது இல்ல. இட்டு போய் ஒரு குழந்தை பெத்துக்கினு அந்த குழந்தைய திரும்பி ஸ்கூல் சேரணும். அப்ப தாலி கட்டி நோட்டு செய்ய கூட. 2வது மணி யார் தெரியுமா? யாரையா? கங்கா தேவி. கங்கா மாத்தியா? யார பண்ற அடின்றான் உட்கார்ந்து. டேய் இந்திரா கங்கா மாத்தியா கொடை போட்டு முடிச்சுறாங்க. அந்த கங்கா பா கிடையாது. டேய் கங்கை என்றால் திருமுனுக்கு. கங்கா என்ன தெரியலையா? என்ன கங்கை என்றால் தண்ணீர். தண்ணீர் இல்லைன்னா உயிர் பிழைக்க முடியுமா? தண்ணி இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது. மாடு கூட உயிர் வாழ முடியாது. என்னாடி கோடி ஜீவ ராசிகள் மாட்டு மனித்து விடும். அப்படி கங்கா தேவி மீது ஒரு காதல் ஆசை கொண்டு அப்பேற்பட்ட கங்கா தேவி திருமுடித்தேன். அப்பேற்பட்ட கங்கா தேவி எங்க இருக்கா திருமுனுக்கு? நம்ம எங்குது பாரிஜம்மா எங்குது கங்கா தேவி எங்குது தெரியலையா? நான் மங்காளை மாற்றி வச்சு
இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பார்வதா தேவி ஆமா என் மார்பில் அமர்ந்திருக்கின்றார். பார்வதி கங்கா தேவி எங்க இருக்கின்றார்? எங்க இருக்கிறாரையா? என் ஜடாபரத்திலே அமர்ந்திருக்கின்றார். யா இத பார்த்து 100 நாள் வேலைக்கு போயிட்டு செம்பேடு அப்படியே உட்காந்துக்கிறேன். இல்லையா? ஏய், இப்ப பார்வதியம்மா மார்பிள் வச்சுக்கிற. ஆமா. கங்கா தேவி எங்க வச்சுக்கிற? சிரசில் வைத்திருக்கின்றேன். இந்த தலையில இங்க இருக்குதாமா? ஐயா எனக்கு ஒரு டவுட் ஐயா. என்னடா சிரன்னு சொல்றேன், இங்கதான் சொல்றேன். எப்படி அதான் தலையில இருக்குதான்னு. சிரன்னு எனக்கு தெரியல. தலையில கிடையாதுடா, ஜடாபரம். ஜடாபரம். ஜடாபரத்திலே அமர்ந்திருக்கின்றார் கங்கா தேவி. இந்த மயிரில் ஒழிஞ்சு நிக்குது அந்த அம்மா. ஜடாபரத்துல இருக்கிறாங்க. என்னடா ஜடாபரம் சொன்ன தெரியாத மயிறு சொல்றீங்க. ஐயா அவன் வரானா காலையில? யாரு? உங்க பேரை போட்டு பையன் 10 கிராம் சிக்கு முடி 10 ரூபாங்க, 100 கிராம் சிக்கு முடி 100 ரூபாங்க, 50 கிராம் சிக்கு முடி 50 ரூபாங்க. கடவுளை வந்து ஏழுமா பேசுறேன். மயிறு மாதிரி போட்டாதானே அமைதியாகிறான். ரமேஷ் கம்பெனில ரொம்ப அகங்காரம் பேசுறான். உங்க அப்பா எங்க நம்ம ஆட்டி போடுறோமோ துட்டு வாங்கிறதுக்கு ஆளை பேசணும். யா எனக்கு டவுட், என் டவுட் கிளியர் பண்ணியா. என்னடா சந்தேகம் உனக்கு? பார்வதியம்மா மார்பு சனத்துல இருக்குது. ஆமா. ஏங்க அதே ஜடபாத்துல இருக்குது. இருக்குது. இப்ப அந்த அம்மா ஒன் பாத்ரூம் வச்சு எப்படி போவாங்க? இதெல்லாம் ஒரு சந்தேகப்படா உனக்கு. எனக்கு சந்தேகம்னா மக்கள் கூட உங்களுக்கு கூட சந்தேகம். அவங்க அதுக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க ஆமான்றாங்க. இப்ப அந்த அம்மா பார்வதி மார்பு சனத்துல இருக்குதுன்னா எப்படி இப்படி இருந்தா உள்ள இருந்தாலும் வர போறாங்க. இப்ப இந்த அம்மா எப்படி போறான்னு அதான் எனக்கு டவுட். அவன் கிடையாது. எப்படின்றா இப்போ ஒரு வேர்வன்றது எங்கிருந்து வருது? வேர்வை தலையில இருந்து வருது. வேர்வை வேர்வை எங்கிருந்து வருது? தலையில இருந்து வருது. தலையில இருந்து வருது. அந்த வேர்வை எப்பட தொட்டு நக்கி பாத்தியா? தொட்டு நக்க பார்த்தால நம்ம தலையில இருந்து வரும்போது மூக்கு நேரம் வந்து வாயில இறங்குது. அது எப்படி இருக்குது? உப்பாகுது. அதுதான் என் மறுபடிய ஜலம். பொன்னாட்டி மூத்திரம் பேச தள்ளி ஜலம்டா. ஐயோ சரி போடுறா வாயே. சரி இப்ப நம்ம ஜனம் அப்பேற்பட்ட ஜலமாகப்பட்டது மாறினார். இப்பேற்பட்ட வேர்வையாகவே தலையிலிருந்து இறங்குது. ஐயா புரியுதா? அடுத்த என்ன டவுட் கேட்க போறோம்னு தெரியும். எதுவுமே பேசக்கூடாது. ஒன் பாத்ரூம் தண்ணியில இருந்து வருது. 2 பாத்ரூம் இதெல்லாம் ஒரு கடவுள் சொல்ற கேள்வியடா இதுல. உண்மை அது கூட டவுட் தானேம்மா. 2 பாத்ரூம் ஒருவேளை நம்ம தலையில ஒரு அந்த அழுக்கு இருக்குது. அழுக்கா? அழுக்கலடா. நேரது அதான் சரி வருது. போடுது நம்ம டாய்லெட் போய் தான் மூடுவாயே. சாரி டாக்டர். யாரா என்ன ஆச்சா? நான் உனக்கு எரிமாட்டில் ஒன்று கொடுக்க போறாங்க. ஆகையா அப்படி இருந்தால் இருக்கட்டும். இன்றைய தினத்திலே 2 மணியில மணிமுடித்திருக்கின்றேன். மற்ற விளக்கா பசுபதி என்ற பரம ஆகையா